ஆடு வளர்த்தணும்னு நினைக்கிற இந்த கால பசங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது, உங்களோட அனுபவத்துலேருந்து நீங்கள் சொல்ல விரும்புறது என்னங்கண்ணா? என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொந்த காலில் நிற்கலாம். சரிங்கண்ணா. அது மற்றவங்கள சார்ந்தோ அரசியல் அவங்கவுங்கள சார்ந்தோ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. யாரை வச்சும் பொழப்பு நடத்த தேவையில்ல, நம்ம சார்ந்து வாழணும் அவசியம் கிடையாது. சரிங்கண்ணா. இது நமக்கு வந்து பண்ணுனா நல்லா இருக்கும். ஆடுவல் அதுக்காக வந்து நான் எதுவும் வேண்டாம்லாம் சொல்லலை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் படிப்பு வேணும். படிப்புங்கிறது வந்து எல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகிறதுக்கெல்லாம் கிடையாது. தன்னுடைய அறிவு வளர்த்து கற்றுவாசம் தான். கண்டிப்பாங்க. அறிவு வளர்த்துக்கிட்டு ஆடு மேய்க்கிறான்னு கேள்வியெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து செஞ்சுக்கணும் தான். நமக்கு கிடைக்கிறத பயன்படுத்திக்கணும். அழகாக சொன்னீங்கண்ணா. அதாவது இப்போது இன்னொரு இது என்னென்னா, ஆடு மேய்க்கிறதா இருந்தால் சில பேர் வந்து இவன் ஆடு மேய்க்கிறான்டான்னு சில பேர் இலக்காரமாக நினைக்கிற, ஊரில் இலக்காரமாக நினைக்கிற சில பேர் இருக்காங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்னங்கண்ணா? அது யாராவது வெட்டியாக சாப்பிட்டுட்டு திரியணும், அடுத்தவங்க அவங்க பாட்டம் போட்டான் சம்பாதிச்சு வச்சு சொத்துல வாழணும்னு நினைக்கிறவங்க. சரிங்கண்ணா. நம்ம அதெல்லாம் அப்படி எல்லாம் இல்லை. சரிங்கண்ணா. நம்மளாம் நம்மளுடைய சுய காலில் நிற்கணும். சரிங்கண்ணா. அதுதான். இப்போது 20 உருப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்கண்ணா. ஒரு தோராயமாக ஒரு ஈத்துக்கு ஒரு 40 குட்டி, அதில் ஒரு மிஸ்ஸிங் ஒரு 10 குட்டி ஆனாலும் ஒரு 30 குட்டி நமக்கு தேரும்னு வச்சுக்கோங்கண்ணா. உங்களோட வாழ்வாதாரம் அந்த 30 குட்டியிலேருந்து ஒரு ஈத்துக்கு தோராயமான மதிப்பு எவ்வளோங்கண்ணா? ஒரு வருஷத்துக்கு ஒரு குட்டி வந்து 7000 8000 போனாலே, ஏன்னா ஒரு வருஷத்துக்கான இது தானே. ஆமாம், கண்டிப்பாக. 7000 8000 போனாலே கண்டிப்பாங்க. 324 2 குறவு இல்லாமல் கிடைக்கும். வருஷத்துக்கு வருஷத்துக்கு அப்போ ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கான போதுமான வருமானம் ஒரு 20 உருப்படி வளர்த்துனா அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்ல வரீங்க. ஆடா இருக்கும், அதாவது ஈத்தாடா இருக்கணும்னு சொல்ல வரீங்க. ஈத்தாடா இருக்கணும். ரொம்ப வயசான ஆடாவும் இருக்கக்கூடாது. அதோட விளக்கம் என்னென்ன? 4 பல்லு உள்ள ஆடு மட்டும். ரொம்ப வயசான ஆடுக்கும் எல்லா ஆட்டுக்கும் என்ன வித்தியாசம்? வயசான ஆடு என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ணு பிரிவெல்லாம் பொட்டு விட ஆரம்பிச்சோம், பள்ளம் விட ஆரம்பிச்சோம். சரிங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய அந்த பாலினுடைய இது குறையும். பால் சத்து குறையுன்னு சொல்லுங்க. பால் சரம் குறைய வரும். ஆமாம், பால் சத்து குறைஞ்சிடும். அப்போ ஆடுனா குட்டிக்கு கிடைக்க வேண்டிய போஷாக்கு கிடைக்காது. அதனால் அந்த ரொம்ப வயசாச்சுன்னா ஒரு ஆடு மினிமம் 7 ஈத்து வச்சுக்கலாம். சரிங்க. அதாவது 6 பல்லு சேர்ந்து கடை சேர்ற வரைக்கும் வச்சுக்கலாம். கடை சேர்ற வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போ மட்டும் கிடையாது. ஒரு ஆடு ஆரம்பத்தில் குட்டி போட்டுனா அதுலேருந்து கணக்கு பண்ணினா 7 ஈத்து வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்க. 1லேருந்து 7 வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்குனால அந்த ஆடு இருக்கிறது வந்து வச்சிருக்கக்கூடிய இது பொறுத்து இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இருக்கலாம். 1-2 வச்சுக்கலாம், அதிகமாக சேர்த்து வச்சுக்க முடியாது. ஒரு 7 ஈத்து 8 ஈத்து அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு கொடுத்துட்டு இருக்கிற குட்டிங்களை வந்து அதை கொண்டு அப்படியே பெருக்கிட்டே போவது தான். சரி, மட்டும்தான் இது இல்லைன்னு வச்சுங்களேன், அப்படியே நஷ்டம் வரும். அந்த குட்டிங்கள்லாம் வந்து இது கிடைக்காது. சரிங்க.